மக்களை தமிழ்நாட்டுக்கு வர இருந்த மிக முக்கியமான ஒரு பெரிய திட்டம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. 1500 கோடி மதிப்பிலான AMCA விமான திட்டம் ஓசூரில் வர இருந்துச்சு. இன்னைக்கு அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. நம்ம கிட்ட அது இல்லை. குறிப்பாக இந்த திட்டத்துக்கு கடந்த ஆட்சியில் மட்டுமே 3 வருஷம் இதற்கு உழைப்பு கொடுத்துருக்குறாங்க. 100 ஏக்கர் நிலம் கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் இந்த திட்டம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அதிகமான அளவு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, தொழில் வளர்ச்சியில் முன்னேறி இருப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும், கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கும். இது எல்லாமே இன்னைக்கு போயிடுச்சு. இது குறித்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குற பட்சத்தில் இன்னுமே PR ஒர்க்கு, ரீல்ஸு, இளைஞர்கள் இதை நோக்கியே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆபத்தான சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்குது. இது குறித்து கேள்வி கேளுங்க. மாற்றம் சொன்னீங்களே, இந்த மாற்றத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் இப்ப வந்திருக்கணும். இது எப்படி ஆந்திராவுக்கு போச்சு? இதன் மூலமாக நம்மளுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன என்பதை குறித்து நாம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அனைவருமே இது குறித்தான கேள்விகளை கேட்கணும். இதுதான் மாற்றமா? நம்ம கையை விட்டு வளர்ச்சிகள் போறது மட்டும்தான் மாற்றமா? உங்களுக்கு ரீல்ஸும் உங்களுக்கான அந்த ஆதரவு இளைஞர்கள் அந்த மோகத்திலே இருக்குது, ஹேஷ்டேக் மோகத்திலே இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய விருப்பமா என்ற ஒரு கேள்வியோட நான் முன்வைக்கிறேன். நன்றி.